பயப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்குமே ஆசீர்வாதத்தினுடைய வாழ்த்துக்கள். காரணம், மக்களை இன்று இரவு கூட்டம் எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலும் வெள்ளிக்கிழமை மாபெரும் விடுதலையினுடைய நாளா இருந்தது. காரணம், இந்த வாரம் 7 ஆவிக்குரிய சுத்திகரிப்பினுடைய நிறைவான வாரமாய் எல்லா விதமான கிரியைகள், சாபங்கள், வியாதிகளிலிருந்து மக்கள், அதாவது ஆவிக்குரிய வியாதியிலிருந்து மக்கள் விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். நீங்கள் யார் ஆவிக்குரிய பாதிப்பை கடந்து செல்லுகிறீர்களோ, அதாவது தூக்கமின்மை, மன அழுத்தங்கள், பதற்றம் அல்லது தீராத நோய்கள், கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியாத அடிமைத்தனம் அல்லது மாந்திரிகத்தினுடைய கிரியைகள், தோஷங்கள், சாபங்கள், இப்படிப்பட்ட பாதிப்பில் இருந்தால் ஆவிக்குரிய அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையிலோ குடும்பத்தார் வாழ்க்கையிலோ நீங்கள் இருப்பதை பார்த்தால் வெள்ளிக்கிழமை யூனிவர்சல் ஆலயத்திலே மாபெரும் விடுதலையினால் நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். நீங்கள் விலாசத்தை குறித்துக் கொள்ளலாம், தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளலாம். இந்த நேரம் உங்களுக்கு விளக்கங்களோ ஆலோசனையோ தேவையான உடனே நீங்கள் அழைக்கலாம். ஒரு ஊழியர் தயாரா இருப்பார் உங்களுக்கு உதவும்படியா. இந்த நேரம் நாம் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையினுடைய சிறப்பு நாளை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். காலை 9:30 மணி நம்முடைய சிறப்பு கூட்டம். கண்டிப்பாய் உங்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும் மக்கள். ஏன்னா அநேக மக்கள் வாழ்க்கையில பலதரப்பட்ட கவலைகளை கடந்து போறாங்க, பலதரப்பட்ட சூழ்நிலைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இதுக்கு பல காரணங்கள் உண்டு, பல கருத்துக்கள் நாம் சொல்ல முடியும். ஆனால் இன்று இரவு பரிசுத்த ஆவி இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நம் கவனத்துக்கு கொண்டு வருகிற விஷயம் என்ன? மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய போராட்டம், அதாவது வாழ்க்கையினுடைய பல துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், விரக்திகள், ஏமாற்றங்கள், அதனால ஏற்படக்கூடிய கோபங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், எல்லாவற்றுக்குமான காரணம் மனுஷனுடைய மனதில் இருக்கிற ஆசைகள். அதாவது ஒரு பொக்கிஷத்தை போல அப்படின்னு சொல்லலாம். அவங்க எதை உள்ளத்துக்குள்ள சேர்த்து வைக்கிறாங்க. அவங்களுடைய கனவுகள், நிறைய பேர் வாழ்க்கையில இதுதான் என்னுடைய லட்சியம், இந்த கனவை நான் அடையணும். அது ஒரு குறிப்பிட்ட பொருள் சேர்க்கிற கனவோ, ஒரு இடம் வாங்குகிற கனவோ, அல்லது ஒரு பதவியை பற்றிய கனவோ, ஒரு வேலையினுடைய பொறுப்பை பற்றிய கனவோ, அல்லது ஆஸ்தியை பற்றிய கனவோ. அதாவது சுருக்கமா நான் சொல்ல வேண்டுமானால் அவங்களுடைய இருதயம் அதன் மேல வைக்கப்பட்டிருக்கு. அதாவது அவங்களுடைய பொக்கிஷமா இருக்கு. அதை அடையறதுக்காக அல்லது யாராவது அதை அவங்களிடமிருந்து எடுக்கும் பொழுது அவங்களால அதை ஏத்துக்க முடியல. அவங்க அதுக்காக எதுவும் செய்ய தயார். அங்கேதான் பல தவறுகள் நடைபெறுகிறது, பல பாவங்களை கூட மக்கள் விடுறாங்க. அதாவது தன் இருதயத்துல எதை பொக்கிஷமாய் போற்றி புகழ்கிறார்களோ அவங்க மனசு ஃபுல்லா அதுதான் நிறைஞ்சிருக்கு. அதுக்காக தான் அவங்க வாழ்க்கை என்பதை போல அதுக்காக தான் நான் வாழ்றேன்ற மாதிரி அதிலே அவங்க தொடர்ந்து கவனம் செலுத்தும் பொழுது அதுல ஏதாவது ஏமாற்றங்களோ நஷ்டங்களோ ஏற்படும் பொழுது அல்லது அதை இழக்கக்கூடிய தருணம் வரும்போது, உதாரணமா ஒருத்தர் வேலையை பொக்கிஷமாய் கருதுகிறார் இல்லையா, நாளைக்கு அந்த வேலையை இழந்துருவணுன்ற பயத்துல அவர் எல்லாமே செய்யறார். அதையும் மீறி அந்த வேலையை இழக்கிற ஒரு தருணம் வரும்போது அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, தாங்க முடியல, மாபெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கப்படுகிறார் இல்லையா. இங்க நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சி மக்களை எப்படியாகிலும் சேர்த்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்த ஒருத்தர் அதற்காக தன்னுடைய பண்பையே மாற்றிக் கொண்டதை நீங்க பார்க்கலாம், தன் தன்மையே மாற்றிக் கொண்டதை பார்க்கலாம். ஆனால் துரதிருஷ்டவசமாய் அவர் எல்லாவற்றையும் இழக்க நேர்ந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அவர் ஏற்றுக்கொண்ட கற்பாடு, ஆலோசனை பெற்றுக்கொண்ட கற்பாடு, அதை விசுவாசித்து கற்பாடு, உண்மையில் அவர் எதை அடைய விரும்பினாரோ அது அவருக்கு கொடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய பாதிப்பிலிருந்து மீண்டு வந்தார். அதாவது வாழ்க்கையில ஒரு பொருள் சேர்த்தது மாத்திரமல்ல, அவருடைய பண்புகள், நற்குணங்கள் அவருக்குள்ள ஏற்பட ஆரம்பித்தது. நாம் தொடர்ந்து இதை குறித்து பேச போகிறோம். தேவன் இந்த இரவு உங்களுக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும். இந்த நேரம் அற்புதமான சாட்சி கவனிகள். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். நான் எப்பவுமே பொய் பேசுறவனா, நான் பேசுற பொய்யில மற்றவங்களை ஏமாத்துற ஒருவனா இருந்தேன். எனக்கு ஏதாவது ஒரு சிறிய வாய்ப்பு கிடைச்சாலே எனக்கு சாதகமா எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்துப்பேன், பயன்படுத்திப்பேன். ஒரு உதாரணத்துக்கு, என்னுடைய கடையில் யாராவது ஒருத்தர் பொருளை வாங்க வர்றாருன்னா அவருக்கு தேவையில்லாத ஒரு பொருளை கூட நான் அதை ஏதாவது பேசி நான் விற்றுருவேன். இல்லை என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழைய பொருளை கூட ஏமாற்றி அதிக விலைக்கு நான் விற்றுருவேன். அவங்க என்னை நம்புறதுனால நான் கொடுக்குற பொருளை வாங்கிடுவாங்க.
நான் இப்படியே கூட சொல்லுவேன். சரி ஓகே. இப்ப போட்டும். நான் அப்புறமா ஏதாவது ஒரு பொருள கூட விலை குறைவா அவங்களுக்கு குடுக்குறேன். அவங்களும் கூட இத பார்த்துட்டு எதுவுமே சொல்லலன்னா, நானும் விட்டுடுவேன். சரி அவங்க எதுவும் சொல்லல அப்படின்னு. இல்ல இந்த பொய்ய, இல்ல அந்த போலியான செஞ்ச அந்த விற்பனை யாராவது கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னா, நான் எப்பவுமே யாராவது ஒருத்தர் மேல பழி போட்டுருவேன். அதுலேருந்து எப்படியாவது வெளிய வர முயற்சிப்பேன். இல்ல என் கூட வேலை செய்ற ஒருத்தர், இவர் அந்த பண்ண தப்பு, இல்ல இவர் ஏன் சரியா வேலை செய்ய மாட்றாரு, ஏன் இந்த மாரி பண்றாரு அப்படின்ற ஏதாவது ஒரு வார்த்தைய கொண்டு வந்து, அந்த பழிய வேற யாராவது ஒருத்தர் மேல போடுவேன். எப்பவுமே வழக்கமா இந்த மாரியான செயல நான் செய்வேன். இல்ல யாராவது ஒருத்தர் என் கடையில ஏதாவது ஒரு பொருள ரிப்பேர் செய்ய வராருன்னா, இல்ல சரி செய்ய வராருன்னா, அந்த பொருளுக்கான விலை இவ்வளவுதான் இருக்கும். ஆனா நான் அத அதிகமாத்தி சொல்லுவேன். ஒருவேளை அவங்க அந்த பொருள குடுத்துட்டு இந்த நேரத்துக்குள்ள எனக்கு வேணும்னு சொன்னாங்கன்னா, அந்த நேரத்தில நான் எப்போதும் அந்த பொருள அவங்களுக்கு தந்தது கிடையாது. ஒருவேளை நான் தரேன், இந்த நேரத்தில தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு குடுத்து, நான் அந்த பொருள முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப காலம் எடுத்துக்கொண்டு அத சரி செய்ற மாரி செஞ்சு, ஏன்னா எனக்கு வர எந்த வாய்ப்பையும் நான் இழக்க விரும்பல. இப்படிதான் செய்வேன். இப்படிதான் பிற்பாடு தான் நான் குடுப்பேன் அவங்களுடைய பொருள. சொல்ற வார்த்தைகள காப்பாத்தாத ஒருவனா இருந்தேன். என் வார்த்தையில எனக்கே அந்த நம்பிக்கை இல்ல. நான் அந்த வார்த்தைய சொல்லும்போது நான் தெரியும் நான் இந்த வார்த்தைய என்னால செய்ய முடியாது, நிறைவேத்த முடியாது. அதுவும் தெரிஞ்சும் கூட நான் அத தான் சொல்லுவேன். அப்படி இல்லன்னா எனக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை. எனக்கு தெரியும் நான் அந்த கடையில போய் என்னால அத வாங்குற நிலைமையில ஆனாலும் போய் அந்த கடைக்கு, அந்த கடையில பேரம் பேசுற மாரி பேசி, பொருளினுடைய ரேட்ட கம்மி பண்ணிட்டு, நான் இது குடுப்பேன். கண்டிப்பா திருப்பி குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி, நான் அந்த பொருள வாங்கிட்டு வருவேன். இப்படிதான் நான் பண்ணுவேன். இப்படிதான் நான் இருந்தேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையிலயும் மிக மோசமான ஒரு தருணம் ஏற்பட்டது. மிக மோசமான ஒரு சூழ்நிலை. என்னுடைய குடும்பத்தினுடைய நிலைமை ரொம்ப மோசமடைஞ்சது. என்னுடைய வீட்ல, என்னுடைய ஃப்ரிட்ஜில பார்த்தீங்கன்னா, நிலைமை ரொம்ப மோசமானதுனால வீட்ல தண்ணி கூட இல்ல. ஃப்ரிட்ஜில தண்ணி கூட இல்ல. எல்லாமே காலியா இருக்கும். இதே வருஷம் கணக்கா போச்சு. நிலைமை ரொம்ப மோசமடைஞ்சது. எதுவுமே சரியா இல்ல. எதுவுமே சரியா நடக்கல. என்னுடைய வாகனமும் கூட உடைஞ்சிருந்தது. பல மாதங்களா. அதக்கூட என்னால சரி செய்ய முடியாத நிலைமை. சொல்லப்போனா என்னுடைய வாழ்க்கையே கூட முன்னோக்கி போல. என் வாழ்க்கையே கூட முன்னோக்கி போல. திருமண வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்துச்சு. பிரிவினைகள், நெறைய சண்டைகள், கோபமான கெட்ட வார்த்தைகள். இது எல்லாத்துக்கும் மேல கடன் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நான் யார்கிட்டலாம் கடன் வாங்குனனோ, அவங்க எல்லோரும் என் வீட்டு வாசல் வந்து முன்னாடி நிப்பாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் மறைஞ்சு மறைஞ்சு போறது, ஓட்டுறது. இதுவே என்னுடைய வாழ்க்கை. ஏன்னா, என்னால வாங்குனவங்க கிட்ட திருப்பி பணத்த செலுத்த முடியாத ஒரு நிலைமை. இந்த நிலைமைய விட ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைன்னா, எனக்கு வேலையே இல்லாத ஒரு நேரம். வேலையே கிடைக்கல, வேலையே என்னால செய்ய முடியல. அந்த நேரம் தான் யுனிவர்சல் சர்ச்சுடைய புரோகிராம நான் பார்க்க ஆரம்பிச்சேன். சர்ச்சுடைய புரோகிராம பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு பிடிக்கலனாலும் கூட, எனக்கு அத பத்திய நோக்கம் இல்லனாலும் கூட, நான் அந்த சாட்சியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். புரோகிராம்ல போடுற சாட்சியெல்லாம். அதில பேசின பிஷப்புடைய வார்த்தையெல்லாம் எனக்குள்ள இறங்கிட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வார்த்தை எனக்குள்ள இறங்க ஆரம்பிச்சது. ஏன்னா எனக்கு வேலை இல்ல. வேலைக்கும் போல. டெய்லியும் அந்த வார்த்தைய கேட்க ஆரம்பிச்சேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டமான நேரம். ஏன்னா நான் வேலைக்கே போல. அதனால எல்லாத்தையும் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எல்லா புரோகிராமையும். அதாவது திருமண வாழ்க்கைக்கான புரோகிராம், பண வாழ்க்கைக்கான புரோகிராம், பரிசுத்த ஆவிக்கான புரோகிராம் முக்கியமா எல்லாமே ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு நான் கேட்க ஆரம்பிச்சேன். உண்மைத்தன்மையா இருக்கிறவங்களுடைய சாட்சிய பார்த்தேன். சாட்சிய கேட்கும்போது எனக்குள்ள இந்த ஆர்வம் அதிகமாச்சு. நான் இன்னும் இத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்பட்டேன். ஏன்னா, அவங்க சாட்சிய குடுக்கும்போது, அவங்க வாழ்க்கை அப்படியே என் கதை போலவே இருக்கும். இத பத்தி கேட்க கேட்க எனக்குள்ள ஆர்வம் அதிகமாச்சு. ஒரு நாள் பிஷப் எங்க கூட்டம் எடுக்க போறாரு அப்படின்னு எனக்கு தெரிய வந்த விஷயம். அத கேட்ட உடனே, நான் உடனே அங்க கலந்து கொள்ள எழுந்து போயிட்டேன். கூட்டத்துல தொடர்ந்து கலந்து கொள்ளும்போது தான், நீதிமானா வாழ்வது எப்படி? நீதிமானா நடந்து கொள்வது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நான் கத்துக்கொண்டேன். வெறும் தேவனோட நீதியா இருப்பது மட்டும் கிடையாது. எனக்கு அருகாமையில இருக்கிறவங்களோட நான் நீதியா நடந்து கொள்ளணும். இது எல்லாமே அங்க கேட்ட வார்த்தை என்னுடைய நிஜத்த உண்மையா வெளிக்கொண்டு வந்து காமிச்சது. இதுக்கப்புறமா தான் நான் செய்யற எல்லாத்துலயும் என்னுடைய சிறந்தத செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய சிறந்தத குடுக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய திருமண வாழ்க்கையில, என்னுடைய வேலையினுடைய நேரத்துல, நான் ஒரு மன அழுத்தமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது, ஏன் இந்த மன அழுத்தம் வருது? அப்படின்னு நான் கொஞ்சம் நேரம் நிதானிச்சு யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் ஒருவேளை செய்ற செயல் ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல நான் சரியா தான் செய்றேனா? இல்ல நான் தப்பான வழியில போயிட்டு இருக்கேனா? அப்படின்னு நான் நின்னு யோசிச்சு என்னுடைய சிறந்தத செய்ய ஆரம்பிச்சேன். இத அப்படியே நான் வேலையிலயும் செஞ்சேன். என்னால செய்ய முடியாதுன்ற வேலை எனக்குள்ள வருதா? நான் அத பொய் சொல்லி எடுத்துக்க மாட்டேன். என்னால முடியாதுன்னு அது முடியாதுன்னு சொல்லி நான் அத விட்டுடுவேன். நான் அது இழந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுருவேன். ஏன்னா, எனக்குள்ள நடந்த மாற்றம் வெறும் ஒரு பகுதியில மட்டும் கிடையாது. எனக்கு நடந்த மாற்றம் எல்லாத்தினுடைய மாற்றம். நான் எல்லாத்தையும் புரிந்து கொண்டேன் சரியான விஷயம் எதுன்னு. ஏன்னா, என்னுடைய அருகாமையில இருக்கிறவங்களுக்கு நான் எதெல்லாம் செய்றேனோ, அது எல்லாமே என்னுடைய தேவனுக்கு நான் செய்ற மாரி தான். அவங்களுக்கு என்ன செய்றேனோ, அதுதான் நான் என் தேவனுக்கு செய்றேன். நான் அப்போ
எல்லாத்துலேயும் என் தேவனுக்கு சிறந்ததை செய்ய ஆரம்பித்தேன், கொடுக்க ஆரம்பித்தேன். தேவனுக்கு நன்றி, இன்றைக்கு என் வாழ்க்கை மாறி இருக்கு, என் குடும்பம் மாறி இருக்கு, என் திருமண வாழ்க்கை, எனக்கு ஒரு புதிய கார் கூட இன்னைக்கு இருக்குது. ரொம்ப நல்ல கார். நான் எங்கெல்லாம் பிரயாணம் செய்யணும்னு நினைக்கிறேனோ அங்கே எல்லாத்துலேயும் நான் பிரயாணம் செய்ய முடியும். முன்னாடி நான் இருந்த இடம் ஒரு வாடகை உள்ள இடம். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு சரியான ஒரு இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கியிருக்கேன். எல்லாத்துக்கும் தேவனுக்கு நன்றி. அந்த நிலைமையை தேவன் எனக்கு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறதுலேயே மிக முக்கியமான ஒன்றா பரிசுத்த ஆவி. அவர் தான் என்னை வழி நடத்துகிறார், அவர் தான் என்னை கட்டுப்படுத்துகிறார், அவர் சொல்லுகிற திசையில் தான் நான் போகிறேன். எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு எனக்குள்ள சமாதானம் இருக்குது. இந்த சமாதானம் எனக்குள்ள பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. நான் இப்போ எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கேன். எது ராயனுடையதோ அது ராயனுக்கும், எது தேவனுடையதோ அது தேவனுக்கும் செலுத்துகிறேன். நல்லது மக்களே, யார் நீங்கள் இந்த சாட்சி கவனித்தீர்களோ நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு அடையறதுக்காக, அதாவது இதுதான் எனக்கு வேணும் ஒரு வைராக்கியத்தோடு இருந்தவர் என்னெல்லாம் செய்தார், எந்த அளவு தன்னை மோசமான ஒருவரை மாற்றிக் கொண்டார் இல்லையா? எனவேதான் தேவன் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்னவென்று பாருங்க. நீங்க யார் உங்க வாழ்க்கையில இதுதான் குறிக்கோளா வைத்திருக்கீங்களோ, இது அடையறதா என் குறிக்கோள், அதுக்காக நான் எதையும் செய்ய தயார் நீங்க சொல்லும் போது கண்டிப்பாய் நீங்கள் பல நஷ்டங்களை, இழப்புகளை, ஏமாற்றங்களை தான் சந்திக்கிறீர்கள். ஒருவேளை நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்க இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டால், இதே உங்கள் பொக்கிஷமாய் மாற்றிக்கொண்டால், நீங்க எதற்காக விரும்புறீங்களோ, எது உங்களுக்கு தேவையோ அதை அடைவது மாத்திரமல்ல, நீங்கள் உங்க இருதயத்துல பல மனக்கசப்புக்கோ ஏமாற்றத்துக்கோ உள்ளாக்கப்படுவதில்லை. மக்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய ஆலோசனை பாருங்க, 19ஆம் வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. இதுதான் மிக முக்கியமான வார்த்தை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். நீங்க தேவனை உங்க பொக்கிஷமா வைக்கும் போது, அவரோட வாழ்ற வாழ்க்கை உங்க பொக்கிஷமா வைக்கும் போது, உங்க இருதயம் முழுவதும் அதை சார்ந்துதான் போகும். அப்போ நீங்க தவறு செய்யறதுக்கோ, கெட்டது செய்யறதுக்கோ, ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கோ, ஏன் ஒருவேளை நீங்க நஷ்டத்தை சந்தித்தாலும் துவண்டு போய் சோர்ந்து போய் அப்படியே விழுந்து விடுவதற்கோ வழி இல்லை. ஏனென்றால் உங்க இருதயம் முழுவதும் தேவனிடத்துல இருக்கிறதுனால நீங்க நஷ்டத்தை சந்தித்தாலும் ஏமாற்றங்களை சந்தித்தாலும் அதிலிருந்து மீளக்கூடிய சக்தி உங்களுக்காய் கிடைக்கும். பின்னாளில் நீங்க இழந்ததை மீட்டுக் கொள்வீர்கள் மக்கள். எனவே தேவன் மீது உங்க இருதயத்தை பதித்து விடுங்க, அவருடைய ராஜ்யத்தின் மீது உங்க மனசை வைங்க, அதை உங்கள் பொக்கிஷமாக்கி கொள்ளுங்க. இப்போ இந்த உலகத்தில் நீங்க எதையெல்லாம் தேடி அடைய விரும்புறீங்களோ அதுக்காக நீங்க தவறான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வழியை நீங்க தேர்ந்தெடுத்தாலே அது உங்களுக்கு கூட கிடைப்பது மாத்திரமல்ல, கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பார். மக்களே, இந்த வருஷத்தின் தொடக்கத்திலேயே ஒருவேளை எதை நீங்க இது வரைக்கும் பொக்கிஷமா வச்சிருந்தீங்க யோசிச்சு பாருங்க. எது மேல உங்க இருதயம் இருந்தது பாருங்க. அது ஒருவேளை தேவனுடைய வார்த்தை மேல இல்லை, அவர் ராஜ்யத்து மேல இல்லை, அவர் மீது இல்லை என்றால் இன்று இரவு, இந்த இரவு இந்த சாட்சியை தொடர்ந்து நம்ம செய்ய போற ஜபத்துல எங்களோட இணையங்கள் உங்க இருதயத்தை தேவனை நோக்கி திருப்புங்க மக்களை. அவரை உங்கள் பொக்கிஷமாய் மாற்றுங்கள், அவர் வார்த்தையை உங்களிடத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போது நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தினுடைய தீய சக்தி அந்த பொக்கிஷமாய் நீங்கள் கருதுகிற காரியத்தை வைத்து உங்களை ஏமாற்ற முடியாது. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு. நீர்தான் என்னுடைய பொக்கிஷம், நீர்தான் எனக்கு தேவை அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு நீங்க வரும்போது நீங்க பாருங்க, எதனால உங்க மனசு பாதிக்கப்பட்டிருக்கோ, எதனால உங்க எண்ணங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ, அது எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். மக்களே, இந்த சாட்சியை தொடர்ந்து நாம் விசுவாச ஜபத்திலே ஒன்றிடைய போகிறோம். இந்த சாட்சியை நன்றாய் கூர்ந்து கவனிங்கள். இந்த வார்த்தையினுடைய ஒரு உண்மையான ஆதாரமாய் இந்த சாட்சி கண்டிப்பா இருக்கும். நான் பல் சிகிச்சை மருத்துவராக இருக்கேன். நான் இந்த பல் சிகிச்சையினுடைய இந்த காரியங்களில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறேன். என்னுடைய வேலையில் பார்த்தோன்னா நான் சமாதானம் இல்லாதவனாக இருக்கேன். நான் என்னுடைய கனவு வீடு கட்டினேன், எனக்கு கனவான காரை வாங்கினேன், என் மனைவியினுடைய கனவான காரும் வாங்கினேன். கிளினிக் இருக்குது, வேலை செய்கிறவங்க இருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் நான் கைப்பற்றினேன். உங்களுக்கு இருந்த இப்படிப்பட்ட வாழ்க்கை நிறைய ஜனங்க என்ன நினைப்பாங்கன்னா, இதுதான் சாட்சியாக சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு நினைப்பாங்க. இல்லை பாஸ்டர், என்னுடைய வெற்றியானது இருக்க மோசமாக மாறிச்சு. வேற என்ன செய்யணும்னு தெரியல. பொருளாதாரத்தினுடைய இந்த காரியத்தை சம்பாதிக்கணும்னு நினச்சேன்.
பெரிய படிப்பு படிக்கணும்னு நினச்சேன், பெரிய இடத்துக்கு போகணும்னு நினச்சேன். முழு சக்தியோட நான் செய்யணும் வாஞ்சியாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்பத்தை வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம், என்னுடைய மனைவிக்கு நான் ஒரு நல்ல கணவராக இருக்கணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் அதாவது நான் என்னுடைய மனைவி அதாவது குறை சொல்ல, ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து 20 லட்ச ரூபாய் மதிப்புள்ள லேட்டஸ்ட் காரை வந்து அவங்களுக்காக கொடுப்பேன். இது எதுவுமே என்னுடைய மனைவிக்கு வந்து நான் திருப்தியானதாக இல்லை. இப்போ நான் கேட்பேன், உனக்கு பைத்தியமா இல்லை நான் வந்து உன்னை அந்தளவுக்கு சிறப்பாக பார்த்துக்கிறேனே. சொன்னேன், நம்மளுடைய நல்லதுக்கு தானே, நம்ம வந்து வளரணுன்றது தானே. கணவர் வந்து குறை சொல்ல, ஆனால் அதிகமாக வேலை செய்வார். எனக்கான நேரம், என் பசங்களுக்கான நேரத்தை அவர் கொடுக்க மாட்டார். என் பொண்ணு பெருமாறியே லூஸா அவளும் வளர ஆரம்பிச்சா, ஆனால் அவளுக்கும் நேரம் கொடுக்கல. அவர் வேலையில் வளர ஆரம்பிச்சாரு. அவர் அந்த நிலைமையில நான் சொல்றதையும் அவர் கேட்கல, அவர் சொல்றதையும் நான் கேட்குற நிலைமையில இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையுமே அங்கே இல்லாமல் இருந்தது. நானும் அவர்கிட்ட பேசல, அவரும் என்கிட்ட பேசல. எப்படி அளவாக இருக்கணுன்றது தெரியாது, அளவு தெரியாமல் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இது எதுவுமே எனக்கான ஒரு விலை செலுத்துகிற மாதிரி இல்லை. நான் தொடர்ந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தேன், வளர ஆரம்பித்தேன், நல்லா வாழ்ந்தேன். அதே சமயத்தில் நான் மன அழுத்தத்துக்குள்ளாக தள்ளப்பட்டேன். எதுவுமே என்னை நிரப்பல, என் ஆத்மா வெறுமையாக இருந்தது. இது அந்தளவுக்கு ஒரு மோசமாக என்னுடைய முக பாவனை தோற்றமே மாறிச்சு. உடம்பு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குண்டாயிட்டேன். யாராவது ஒருத்தர் என்கிட்ட பேசுகிறாருன்னா அவங்க என்கிட்ட தான் பேசுகிறாங்கன்றது எனக்கு தெரியாமல் இருந்தது. ஒரு நேரம் நான் வந்து ஒருத்தவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கும்போது சில நேரத்தில் அவங்களுடைய குரல் கூட வெளியே வராது. நான் வந்து என்னுடைய வாயை வந்து அசைக்குவேன். அவங்க என்கிட்ட தான் பேசுகிறாங்கன்றது என்னால் வந்து புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் இந்த ஒரு தருணத்தில் சமூக ஊடகங்களில் நான் நல்லா இருக்கிறத போல் காட்டிக்கிறேன். ஆனால் எது சமூக ஊடகங்களை நான் வந்து காட்டுறேனோ எனக்குள்ளே இருக்கிற வெறுமை, என் மன அழுத்தம், என்னுடைய திருமணத்தினுடைய ஒரு ரொம்ப மோசமாக இருந்தது என் மனைவியோட. நான் அழுவேன், குளிக்கும்போது அழுவேன், ராத்திரியில் அழுவேன், சமாதானமான தூக்கம் இருக்காது, என்னுடைய வீட்டில் சந்தோஷமே இருக்காது. வாரத்தில் கடைசி ஓய்வு நாளில் நான் வீட்டில் இருக்க மாட்டேன். ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு எங்கேயாவது பிரயாணம் போவேன். அது மட்டும் இல்லாமல் பாருக்கு போவேன், ஏதாவது பண்ணுவேன். என் மன அழுத்தம் போகணுன்றதுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைப்பேன். ஆனால் நான் உட்காந்து அழுவேன். நான் வந்து அப்படியானவனாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போது நீங்கள் பார்க்குற இந்த நேரம், இப்போது இந்த ஒரு சமயம் வந்தது, கார் வாங்கினேன், ரோட்டில் நிறுத்தி நான் அழுகுறேன் பயங்கரமாக. அப்போ அந்த ஃபோட்டோவில் இருக்கும்போதா? அப்போ என் பொண்ணோட நான் வெளியே போனேன், அழுகுறேன் உள்ள. ஆனால் மனசில் ஏன் கார் வாங்கினேன்னு நினச்சேன். வாங்கினேன், உள்ளே சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். என் மனசு அதை வாங்கினா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். வாங்கினேன், ஆனாலும் எனக்கு சந்தோஷமாக இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது சூழ்நிலை என்னுடைய ரட்சிப்பை பார்த்துக்கிறதே நிறுத்திட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உடம்பை அதை கூட பார்த்துக்கல. அப்போது நான் ரொம்ப குண்டானேன். இப்போ ரொம்ப உடம்பு சூழ்நிலை மோசமாயிடுச்சு பாருங்கள். அப்போது நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்போது இனிமேல் என்னை வாழவே பிடிக்கல, இறந்துடலான்னு நினச்சேன். எப்படி இது சாத்தியமாகும்? ஒரு மருத்துவர், ஜனங்களை பார்த்துக்கிட்டவர், இப்போ தண்ணியை பார்த்துக்க முடியல, எப்படி இது? என்ன நடந்து நான் சொல்கிறேன். எனக்கு என்ன ஆகுது எதுவுமே எனக்கு புரியல. வயசு ஆக ஆக பிற்பாடு என்னையே நான் ஒரு குப்பை மாதிரி நினச்சேன், குப்பைன்னு நினச்சேன் நான். இப்போது எனக்கு புரிஞ்சது, அந்த வெற்றி என்பது எனக்கு இருந்த அந்த பணம் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் சிறப்பான மருத்துவரை நான் தேடி போக வேண்டியதாகிடுச்சு, சிறப்பான சிகிச்சைகளை பார்க்க வேண்டியதாகிடுச்சு. சில விஷயங்கள் கூட இங்கே ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த ஜனவரி மாதம், போன வருஷத்தினுடைய இந்த ஜனவரி மாதம் என்னுடைய கால்கள் அசைவில்லாமல் போயிடுச்சு. என்னுடைய ஆத்மாவும் என்னுடைய உடம்பும் அசைவில்லாமல் ஆயிடுச்சு. தொடர்ந்து வியாதியிலேயே இருந்தேன். ஒரு தருணத்தில் ஜனவரி மாதம் அதே வருஷம் நான் சிறந்த விஷயங்களை கைப்பற்றினேன். சம்போலில் இருக்கக்கூடிய என்னுடைய வேலை நிமித்தமாக ஒரு சிறப்பான ஒரு நபர், சிறப்பான மருத்துவர் அப்படின்ற பேரெல்லாம் வாங்கியிருந்தேன். ஆனால்
பிற்பாடு எனக்கு எது மேலே விருப்பம் இல்லை. என்னுடைய எல்லா பொருட்களும் எடுத்து சம்போலுக்கு நான் வந்துட்டேன். நான் அவங்ககிட்ட கேட்டேன். ஏன்னா அவங்க வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால, அப்போது நான் போன எல்லா இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் நான். ஏன்னா என்னுடைய எண்ணம் அலமோதுற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் யோசித்தேன், இனிமேல் உயிரோடு இருக்காத செத்துரு அப்படின்னு நினச்சேன். அப்போ அந்த நேரம் நான் மட்டும்தான் தனியாக இருந்தேன் அறையில். அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் நான் கேட்டேன், மேலே மாடி இருந்தால் கொடுங்கன்ட்டு நான் கேட்டேன். ரொம்ப உயரமான இடம் இருந்தால் கொடுங்க. இந்த தருணத்தில் நான் எதுவும் சாப்பிடாமல் இருந்தேன். என் பொண்ணுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அப்போது நான் அந்த ஜன்னல்கிட்ட வந்தேன், அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கிட்டேயே. அங்கே அந்த ஜன்னலை திறந்து கீழே எட்டி பார்த்தேன். இந்த உயரம் போதும், நீ செத்துரு, உன் வாழ்க்கை எடுத்துரு அப்படின்னு நினச்சேன். அப்போது நான் மெத்த மேலே உட்காந்து நான் எழுதின கடிதத்தை படிச்சுன்னு இருந்தேன். அந்த சமயம் டிவியை பார்த்தேன். அப்போ நான் பார்த்தது விடிய காலை 2 மணிக்கு. அப்போது நான் சாலமோன் மண்டபத்தினுடைய ப்ரோக்ராமை நான் பார்த்தேன். ஒருவேளை இப்போ நீங்கள் செத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்க இனிமேல் என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படின்ட்டு. ஏதாவது வழி கிடைக்குமா, நான் இதுலேருந்து தப்பித்து வர்றதுக்கு என் சூழ்நிலை மாற்றிக்க. நீங்கள் அந்த அளவுக்கு மற்ற காரியங்கள் செய்கைகள் நம்புனீங்க, ஜனங்களை நம்புனீங்க, மொத்த நம்பிக்கையும் வச்சிங்க. அது உங்களுக்கு என்ன லாபத்தை கொண்டு வந்தது? இந்த நிகழ்ச்சி நான் பார்க்கும்போது எனக்கு இரக்கம் கிடைச்சது போல் இருந்தது. ஏன்னா உண்மையில் சொல்லப்போனால் யூனிவர்சல் ஆலயம் குறித்து எனக்கு 13 வயசுலேருந்தே தெரியும். நான் ஆலயத்துக்கு வந்திருந்த என்னுடைய பெற்றோர்கள் மூலமாக. ஆனால் என் வாலிப பருவத்தில் நான் ஆண்டவருக்கு தூரமாயிட்டேன். அப்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் சொந்த சக்தி பலத்தினால நான் முன்னோக்கி போகலான்ட்டு, ஆண்டவர் தேவையில்லைன்ட்டு. எனக்கு இருந்த பெருமையால், தற்பெருமையால் சர்ச்சுக்கு நான் தூரமாயிட்டேன். விசுவாசத்தை விட்டுட்டேன், விலகிட்டேன். உலகத்தை தேடி நான் போக ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சியிலையும் நான் எனக்கு தெரியும் கலந்துப்பேன். சர்ச்சில் இருக்கும்போதேவா? சர்ச்சில் இருக்கும்போதே, வருஷத்தினுடைய பாதியிலும் வருஷத்தினுடைய முடிவிலும் எனக்கு தெரியும் ஆசீர்வாதமாக இருக்க சொல்லி நான் தியாகம் பண்ணுவேன். வீடு கட்டணுன்றதுக்காக தியாகம் பண்ணுவேன். சொந்தமாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தியாகம் பண்ணுவேன். கிளினிக் விஷயத்துக்காக தியாகம் பண்ணுவேன். சிறந்ததாக இருக்கணும்னு சொல்லி தியாகம் பண்ணுவேன். நான் தியாகம் செய்கிறது வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்காது. ஆனால் என் ஆத்மாவை தரமாட்டேன். என் ஆத்மாவை நான் தியாகம் பண்ண மாட்டேன். என் விருப்பத்தை நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். என் விருப்பம்படி நான் வாழ்ந்தேன். ஆனால் அப்போது என்னுடைய மரணத்தினுடைய தருவாயில் அப்போ நான் யோசித்தேன். பிஷப் ரெனாட்டோ அவர் பேசினார் புத்தியுள்ள விசுவாசத்தை பற்றி. பரிசுத்தாவி உங்ககிட்ட இல்லை, ஆனால் அநேக ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்குது. அந்த வார்த்தை கேட்ட உடனே அப்படியே நான் வந்து ஸ்டன் ஆகிட்டேன். அந்த நேரம் நான் எழுந்தேன். நான் என்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டேன். நான் சாலமோன் டெம்பிளுக்கு போனேன். இந்த தருணத்தில் நான் ஆண்டவர்கிட்ட வேண்டினேன். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இந்த வருஷமே இப்போவே ஒரு புது வாழ்க்கை மார்க்கத்தை கொடுங்க. அங்கே தான் நான் தெரிஞ்சுட்டேன், தேவன் இல்லைன்னா நான் எதுவும் இல்லை. அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், சம்பாதியத்தின் மேலே கவனம் இல்லை. அன்னையிலிருந்து நான் யோசித்தேன், அவருடைய பிள்ளையாக இருக்கணும்ன்ட்டு. இது எப்பவுமே நிரந்தரமாக இருக்கணும்னா எதை நான் எனக்குள்ளே பெறணும் அப்படின்னு நான் கேட்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் என்னை விரும்புகிறார். ஆனால் நான் பரிசுத்த ஆவியானவர் இப்போ விரும்பலை. அன்றைக்கி நான் சாலமோன் டெம்பிளுக்கு போகும்போது ஆண்டவரோடு கூட உண்மையான ஒரு பந்தத்தை ஏற்படுத்தணும், ஆண்டவரை பெறணுன்ட்டு வாஞ்சியோடு இருந்தேன். எல்லாம் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்தேன். என்னுடைய பழைய சாயலை புதைச்சிட்டேன். அந்த தருணத்திலிருந்து நான் என்னுடைய பொருளாதாரத்தில் வளர்றது மட்டும் பார்க்கல. நான் என்னுடைய ஸ்க்ரீனில் நான் பிஷப் மசேதனுடைய செய்தியை தான் அனுதினமும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் என்னுடைய செயல் விசுவாசத்தினுடைய காரியங்கள் துவங்க ஆரம்பித்தேன். என்னுடைய இந்த கடைசி சிறப்பு நிகழ்ச்சியில் நான் வேறு எதுவும் கேட்கல, பரிசுத்த ஆவியை மட்டும்தான் கேட்டேன். அப்போ நான் அவருடைய வழிநடத்தலை கேட்டிருந்தேன். நான் குணமாக்குதலை பற்றி கேட்கல, உன் ஆத்துமாவை கொடுங்க, நான் உன் வார்த்தையை தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்தினார். ஆண்டவருடைய பீடத்து மேலே நான் போனேன்.
நான் அன்றைக்கி புரிஞ்சேன், அதிகமாக பொருளாதாரத்தை கேட்கல, பரிசுத்த ஆவியை கேட்டேன். அவருடைய மதிப்பானதை நான் கேட்டேன். நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட தேவன் எனக்குள்ளே வந்தார். எவ்வளோ அற்புதமாக இருந்தது தெரியுங்களா? எவ்வளோ பெரிய விஷயத்தை நான் சாதித்தேன். சொல்லப்போனால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய புரிந்து கொள்ளுதல். இனிமேலும் சாகணுன்ற எண்ணம் இல்லை. தேசத்தை சேர்ந்தவனோ இல்லை இன்டர்நேஷ்னல் சேர்ந்தவனோ பெரிய அளவில் சாதிக்கணுன்றது மட்டும் இல்லை என்னுடைய வேலையினுடைய காரியங்களில். ஆனால் அங்கே நான் தெரிஞ்சு கொண்ட என் உண்மையான ஆண்டவர் யாருன்ட்டு. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம், முதல் கனி அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பணமோ வெறும் தசம்பாகமோ இல்லை, எல்லாத்துலேயும் தேவனை முதலாவது வைக்கணும்னு கற்றுக்கிட்டேன். இனிமேல் நீங்கள் இப்படி பார்க்குறது இல்லைல்ல, நீங்கள் சம்பாதிச்ச பொருள் மேலே நம்பிக்கை வைக்கல. இல்லை, இன்றைக்கி பொருளாதார வெற்றி குறித்து நான் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அது எதுவுமே 1% கூட என்னுடைய ரட்சிப்பில் ஒரு உறுதியானது இல்லாமல் இருந்தது. எனக்கு வேறு எதுவுமே அவசியம் இல்லை. நான் தொடர்ந்து விசுவாசத்தில் இருக்கணும், கடைசி வரையும், இயேசு வருகிற நாள் வரையும், என்னால் முடிகிற வரையும், கடைசி வரையும் என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவேன். இப்போ என் கணவர் எனக்கு அதிகமான நேரத்தை கொடுக்குறாரு, என் மகளுக்கு அதிகமான நேரத்தை கொடுக்குறாரு. இனிமேலும் நாங்கள் அவரை தவற விடுறதில்ல. இப்போ அவர் ஒரு புதிய மனுஷனாக எங்கள் கூட இருக்கார். இப்போ என் கணவர் மாறி இருக்கார். மற்றவங்களுடைய சிரிப்பை பார்த்துக்கிறவர் இப்போ தான் தன்னுடைய சிரிப்பை பார்த்துக்கிறாரு. எனக்கு அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் சரீரத்திலும் நான் சந்தோஷமாக இருக்கேன். அந்த அளவுக்கு சிரிப்போட சந்தோஷத்தோட இன்னும் வாழணுன்ற எண்ணத்தோட நான் அடுத்தவங்களுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படி, இந்த குணமாக்குதலோட தேவன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி காட்டும்படி மற்றவங்க வாழ்க்கையிலும் தேவன் செய்வார்ன்ட்டு வெறும் பண வாழ்க்கைக்காக மட்டும் கிடையாது. அவர் பேரம் பேசுகிறவர் கிடையாது, நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியவர். என் முகத்தினுடைய சிரிப்பு உள்ளிருந்த ஆத்மாவிலிருந்து வந்தது. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லவரே, இந்த வார்த்தைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபத்தின் வழியாய் யாரெல்லாம் இந்த இரவு இந்த சாட்சியை கேட்ட பிற்பாடு, இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட பிற்பாடு, இந்த வார்த்தையின் மீது உள்ள விசுவாசத்தினால் தன்னுடைய இருதயத்தை உன் பக்கம் திருப்புகிறார். பல காரியங்களை இவர் பொக்கிஷமாய் தன் வாழ்க்கையிலே கருதி இருக்கலாம். ஆனால் இந்த இரவு இவர் தீர்மானிக்கிறார், உமக்கு சொல்கிறார், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மீது என் இருதயத்தை பதிக்கிறேன். நீர்தான் என் பொக்கிஷம். இவருக்குள் இருக்கிற ஏமாற்றத்தின் பாதிப்புகள், நஷ்டத்தின் பாதிப்புகள், நம்பிக்கை துரோகத்தினுடைய பாதிப்புகள் எல்லாவற்றை நீக்கி போடுமான இந்த தண்ணீரை ஆவிக்குரிய மருந்தாய் பயன்படுத்த உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் இவரை சுத்திகரிக்கும்படி, சொஸ்தமாக்கும்படி, எல்லா மன சஞ்சலங்கள், கவலைகள், குழப்பங்கள், வேதனைகள் மறையட்டும். இந்த தண்ணீரின் பருகுதலின் மூலமாய் உடைய ஜீவன் இவருக்குள்ளாக வரும். இந்த ஜபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் நான் உடைய ஆரோக்கியத்தை, விடுதலை அறிக்கை செய்யும். அவர் உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கை துரோகங்கள், ஏமாற்றங்கள் நீங்கி சமாதானத்தினால் நிரப்பப்படுவார்கள். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள் மக்களே. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ அதான் உங்க பொக்கிஷம் இருக்கிற இடம். இல்ல, உங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். தேவனை உங்க பொக்கிஷமாக்கி கொண்டார். அவர் வார்த்தையின் மீது உங்க மனதை வைத்தார். கண்டிப்பாய் உங்களுடைய விருப்பதும் கெட்டு போவதில்லை, நீங்கள் ஏமாற்றத்தால் பாதிக்கப்படுவதில்லை. நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். விசேஷமாய் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக.